இந்தியாவை மட்டும் குறிவைக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அப்படின்னா, அப்ப அதற்கான காரணம் இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறதும் முளையிலேயே கிள்ளி எறியணும்னு உங்க வார்த்தையில சொன்னீங்க இல்லையா? அது மட்டும்தான் காரணமா? அதை தாண்டி வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா? இப்ப சீனாவோ ரஷ்யாவோ ஒரு உலகத்தின் இணையம் வழிகள் அதாவது இன்டர்நெட் துண்டிக்கப்பட்டால் கூட அவர்களால் தனித்து இயங்க முடியும் என்றால் அதற்குரிய செட்டப் இருக்கின்றது. அவர்களின் ரிசர்வ் பேங்காக இருக்கலாம் அல்லது மத்திய வங்கியாக இருக்கலாம், எல்லாம் அவர்களின் சிஸ்டத்தில் தான் இருக்குது. இந்தியாவின் மத்திய வங்கி கூட இந்த கிளவுட் சிஸ்டம் என்று சொல்லி அமெரிக்காவின் நிறுவனங்களை சார்ந்துதான் இருக்கின்றது. இப்போதுதான் அதனை வெளியில் எடுக்க போகிறார்கள். கிட்டத்தட்ட 2027 ஆண்டளவில் கிட்டத்தட்ட $1.2 பில்லியன் செலவில் இந்தியா தனது சொந்தமாக தயாரிக்க போகிறது கிளவுட் சிஸ்டத்தை. அப்ப அந்த சார்ந்து நிற்பது, வெளிநாடுகளை சார்ந்து நிற்பது அமெரிக்காவுக்கு ஒரு சாதகமாக போய்விட்டது. அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம் என்றால் மார்க்கெட். இப்போது இந்த அமெரிக்காவின் இந்த வரிகளை தவிர்ப்பதற்காக இந்தியா இப்போது இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த சங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் மாநாடு ஆகஸ்ட் 31 நடைபெற போகிறது டியான்ஜின் மாநிலத்தில் சீனாவில். அங்கு செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 6 வருடங்களின் பின்னர் அவர் அங்கு போகிறார். இப்ப இது தற்போதைய இந்த அமெரிக்காவின் வரி இருப்பு, அதனால் ஏற்பட போகின்ற பொருளாதார சரிவுக்கான உடனடியான தீர்வாக இருக்காது. ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒரே இரவில மார்க்கெட்டை கட்டியெழுப்ப முடியாது. அது பல காலங்களாக வர்த்தக உறவுகளை பலப்படுத்தி இருக்க வேண்டும். இது ஒரு பூகோள அரசியல் ரீதியாக அமெரிக்காவுக்கான ஒரு மிரட்டலாக இருக்கலாம். ஏனென்றால் சீனாவுடன் இந்தியா நட்புறவை ஏற்படுத்துவது அமெரிக்காவுக்கு ஒரு மிரட்டலாக இருக்கலாமே தவிர உடனடியாக இது இந்தியாவின் தற்போதைய பொருளாதாரத்தை தூக்கி நிற்கப் போவதில்லை.